ஹாய் கைஸ். இந்த ரீசெண்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த வாட்டர்மேன் ஸ்டார் அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சி. ஸோ அவரு நெறைய சேனல்ல பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடுற அ வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்ல வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ பத்தி அத பத்தி நம்ம வந்து பேசுவோம். அண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சொசைட்டி பாவங்கள பத்தி பேசுறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு கோர் அப்படின்னே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர்மேன் ஸ்டார் வந்து சின்னதா ஷார்ட்டா வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்டர பத்தி தப்பா பேசினாரு. அவர் எல்லாரும் அடிச்சாங்க. ஒரு இன்டர்வியூ சேனல்ல பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய சேனல்ல வந்து இன்டர்வியூ கூப்பிட்டு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு, அவரு பார்த்தீங்கன்னா வந்து பதிலுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு வீடியோ அவரை பத்தி தப்பா அந்த இன்டர்வியூ எடுத்தவரை பத்தி தப்பாலாம் பேசி ஒரு வீடியோ போட்டாரு. இதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லாம் என்ன பண்ணணும்? இல்ல இன்டர்வியூ எடுக்கிற மீடியாலாம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் இவரை வரவே கூடாது. இன்டர்நெட்டை விட்டு வந்து இவரை வந்து மறைச்சிடணும். ஸோ அப்படின்ற மாதிரி இருந்தா அது வந்து கரெக்டா இருந்திருக்கும். இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவரை கூப்பிட்டு அடிக்கிறதே வந்து ஒரு கண்டென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தேன். ஒரு சேனல் அடிச்சாங்க. இவரு இந்த சேனலுக்கு அப்புறம் இன்னொரு சேனல் அவர் அதே மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஸோ பேச வச்சாங்க. இவரை கேள்வி கேட்டாங்க. வேணுன்ட்டே வந்து கொஞ்சம் இதுவா கேள்விலாம் கேட்டு அவரை டென்ஷன் ஏத்தி திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பாதியிலே வெளில போற மாதிரி. அவர் எங்கெங்கெல்லாம் அப்படியே வாசல் போற வரைக்கும் அந்த வீடியோ கேமரா அப்படியே எத்தனை போறது. ஸோ காசுக்காக எல்லாம் பண்றது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே 2வது சேனல் முடிஞ்சுது. 3வது சேனல் இன்னொன்னு வருதாங்க. திருப்பி இவரே பார்த்தீங்கன்னா வந்து வராரு. ஸோ அதே டாபிக் திருப்பி உங்களுக்கு நடிக்க தெரியுமா? நீங்க உண்மையாலே இதெல்லாம் பண்ணி தான் நடிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி அதே கேள்வியை கேட்டு இன்னொரு சேனல்ல வருது. இன்னொரு சேனல்ல பார்ட் 1 பார்ட் 2லாம் வருது. அவரு பார்த்தீங்கன்னா அதாவது அவருக்கும் வந்து தெரியுது நம்ம வந்து இப்படிதான் பண்றோம் அப்படின்றது தான் ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் தான் அதை லைக் பண்றாங்க. ஸோ அதனால மீடியா சேனல் அகைன் அதே தான் பண்ணிருப்பாங்க. எப்போ கமெண்ட்ஸ்ல வந்து இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்களோ அப்பதான் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை லைக் பண்றதுனால அவரும் ஜாலியா வந்து ஒரு இன்டர்வியூலயும் வந்து என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல நான் பேமெண்ட் வைக்கிறேன் உங்களுக்கும் வியூஸ் வரும் பேமெண்ட் வரும். லைக் வின் தான் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் சொசைட்டி பாவங்கள் இதுதான் வந்து முக்கியமா நான் பேசணும் அப்படின்ற வந்து ஒரு டாபிக். ஒரு கேஸ்ல மட்டும் கவின் அவரோட கேஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு டோனே எப்படின்னா 2 சைடும் விக்டிம் அப்படின்ற மாதிரி பீப்புள் வந்து போயிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு கதை கேட்குறோம் அப்படின்னா அந்த கதையில வந்து யார் விக்டிம் யாரு அதை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். யாருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஈஸியாவே வந்து முடிவு பண்ணிடுவோம் இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த சைட்ல தப்பு பண்ணவங்களுக்கு விக்டிம்னு சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத நான் எப்படி மென்ஷன் பண்றேன் நான் இன்டெரக்டா பார்த்தீங்கன்னா வந்து சொல்றேன். ஸோ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த இதுலயும் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுவோம்ல இந்த ஜென்ரேஷன்ல போய் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே இப்போ இன்டெரக்டா இல்ல டைரக்டாவே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னே பாத்தீங்கன்னா வந்து சொல்லலாம். ரொம்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது. ஸோ நமக்கு வந்து தெரியுது இதுல யாரு என்ன பண்ணா அப்படின்றது. பட் இருந்தாலுமே வந்து 2 சைடும் பீப்புள் இருக்காங்க அப்படின்றது லைக் இதை வந்து என்ன சொல்றது அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா தெரியாம இருக்காங்க. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் தர்மஸ்தலாவும் அந்த டெம்பிள்ஸ் அவங்களுக்கே வந்து தெரியும். இது வந்து மூடி மறைக்கிறது மட்டும் தான் பிளான். அத்தனை பேர் இங்க வீடியோ போட்டாங்க. அது எதுக்குமே பாத்தீங்கன்னா வந்து எல்லா வீடியோவும் பாத்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. ஸோ அவ்வளவு வீடியோவும் பாத்தீங்கன்னா வந்து அகைன் ஒரு விஷயம் பண்ணாங்க. இது வந்து மக்கள்கிட்டயே தெரியக்கூடாது. ஸோ இது நமக்கு தெளிவா தெரியுது இல்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியுது இல்ல. ஸோ அப்படின்றது நான் வந்து சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியுது ஸோ இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.